எம்மாப்பா ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, வெரி குட். அஞ்சாவது, ஆறாவது, ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது. புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ கீழ்படிஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு எல்லா பரிசுத்தமும் வந்துடும். அடுத்தது மூணாவது என்ன சொன்னோம்? அன்பு. இப்போ நீ பரிசுத்தமா இருந்தீங்கன்னா அடுத்து நிச்சயமா எப்படி இருப்ப? அன்பா இருப்ப. உங்ககிட்ட பாவம்லாம் போயிருச்சு அப்படின்னா நீ எப்படி இருப்பனா? அன்பா இருப்ப. எல்லார்ட்டையும் உன்னை போல என்ன பண்ணணுமா? பிறரையும் நேசிக்கணும்னு ஆர்டர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பா இருப்போம். அடுத்து என்ன சொன்னேன்? நன்மை. இப்ப நம்ம அன்பா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நிச்சயமா நன்மை செய்யணும். நீங்க செய்றீங்களா? யாருக்காவது உதவி, நன்மை, உங்களால முடிஞ்ச நன்மை எல்லாம் செய்றீங்களா? அந்த மாதிரி நன்மை நம்ம செய்யணும், கத்துக்கணும். ஓகே. சரி, அடுத்து என்ன சொன்னேன்? உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாவும் இருக்க கத்துக்கணும். இப்போ உண்மையா இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா கடைசியில நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும். அது என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அது நமக்கு லாஸ்ட்ல கிடைக்க போறது. அதனாலதான் நித்திய ஜீவன் அமைதியா நிக்குது. சரி, அப்போ நமக்கு இதெல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த நித்திய ஜீவன் லாஸ்ட்ல என்ன பண்ணும்? கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஓகேயா? சரி, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் உட்கார போறீங்க. எல்லாத்தையும் யாருமே சொல்லிட்டு உட்கார போறீங்க. இது எல்லாமே நீங்க தேடணும்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? மேலானதா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேலானவைகளையே நாடுகள். மேலானவைகளையே நாடுகள் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா பூமிக்குரியவைகளை அல்ல. நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சிறந்ததா இருக்கணும். எப்பவுமே எப்படி இருக்கணும்? மேலான நல்ல ஒரு எண்ணங்களா நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன பத்தியா இது எல்லாமே அதுல இருக்கணும். இந்த எண்ணத்துல என்னென்ன இருக்கணும்? இது எல்லாம் இருக்கணும். அதை எல்லாம் வரிசையா சொல்லிட்டு நீங்க போய் உட்காருங்க.